ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் டாபிக் பற்றி பார்க்க போகிறோன்னா, ஸோ உங்களுக்கும் நீங்கள் லவ் பண்ணுற பர்சன்கிட்டேருந்து ஒரு கம்யூனிகேஷன் பாசிபிள் ஆகுமா, அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ சேனல் ரீடிங், டைம்லெஸ் ரீடிங், நீங்கள் எப்போ இந்த வீடியோ பார்க்குறீங்களோ அப்போ உங்களுக்கு ரெஸ்டேட் ஆகிறதா இருக்கும். ஸோ ஜென்ரல் ரீடிங்னால எல்லாருக்கும் எல்லா இன்ஃபர்மேஷனும் மேட்சாக இருக்குன்னு அவசியம் கிடையாது. ஸோ உங்கள் லைஃப் கூட மேட்ச் பண்ணி உங்களுக்கு தேவையான பாசிட்டிவான இன்ஃபர்மேஷன் எடுங்க, நெகட்டிவான இன்ஃபர்மேஷன் விட்டுடுங்க. ஓகேவா? தென் யாருக்காவது என்கிட்ட பர்சனல் ரீடிங் வேணும், பர்சனல் ஹீலிங் வேணும், மெடிடேஷன்ஸ் கற்றுக்கணும், பயங்கர பீஸாக இருக்கணும், பாசிட்டிவாக இருக்கணும், ஸோ எனக்கு ஒரு ஹீலிங் தேவை அப்படின்னு எனக்கு வாட்ஸ்அப் நம்பர் கான்டெக்ட் பண்ணிக்கோங்க. தென் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, Eight of Swords, Devil, Six of Wands, Emperor, Five of Pentacles, Queen of Wands. Okay. Six of Pentacles, Judgment, Queen of Swords, Six of Swords, Nine of Wands. So bottom of the deck, Four of Pentacles. Seven of Pentacles, Page of Swords, Queen of Pentacles, Seven of Pentacles, Six of Swords, Hierophant, Emerald, Seven of Cups, Ace of Wands, Three of Wands, Two of Wands, Page of Pentacles. Okay. Six of Cups. Okay. Thank you, universe. ஓகே, ஸோ இன்றைக்கி அந்த டாபிக் பற்றி பார்க்க போகிறோன்னா, ஸோ நீங்கள் லவ் பண்ண பர்சன்றது கம்யூனிகேஷன் உங்களுக்கு பாசிபிள் ஆகுமா, ஒரு கம்யூனிகேஷன் சென்ட் அண்ட் ரிசீவ் பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்கும், அதை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஜர்னல் ரீடிங், டைம்லெஸ் ரீடிங், யாருக்கு ரெஸ்னேட் ஆகுது அவங்க எடுத்துக்கோங்க. இது பர்சனல் ரீடிங் கிடையாது, இது கலெக்டிவ் ரீடிங், ஜென்ரல் ரீடிங். யாருக்கு ரெஸ்னேட் ஆகுது அவங்க மட்டும் எடுத்துக்கோங்க, மற்றவங்க இதை ஃப்ரீயாக விட்டுடுங்க. ஓகே,
ஓகே. தென் இப்போ ரீடிங்கில் போகலாம். ஓகே. ஆக்சுவலி இந்த ரிலேஷன்ஷிப்பில் பார்த்தீங்கன்னா, இவர் ஒரு பயங்கர ஒரு செல்ஃபிஷான ஒரு கேரக்டர். மெட்டீரியலிஸ்ட் வேர்ல்டுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற ஒரு கேரக்டர். மெட்டீரியலிஸ்டிக் வேர்ல்டு மீன்ஸ் இப்போ என்ன சொல்கிறது, சிலவங்களுக்கு சில பர்சன்ஸ்க்கெல்லாம் நிறைய நகை வாங்கணும், நிறைய சொத்து வாங்கணும், கார் வாங்கணும், பைக் வாங்கணும். ஸோ அதில் கொஞ்சம் பயங்கர இன்ட்ரெஸ்ட் வந்து காணிக்கக்கூடிய ஒரு போஸு. பயங்கர செல்ஃபிஷ். அவருக்கு அவர் தான் இம்பார்ட்டன்ட். ஓகே. தென் ஒரு பர்சன் பயங்கர ப்ராக்டிக்கலாக தான் திங்க் பண்ணுவாங்க. இவர் எமோஷ்னலாக திங்க் பண்ணுற ஒரு கேரக்டரே கிடையாது. எமோஷ்னலாக திங்க் பண்ணுற ஒரு கேரக்டராக இருந்தால் தன்னை சுற்றி இருக்கிறவங்களும் நல்லா இருக்கணும், தன் கூட இருக்கிறவங்க நல்லா இருக்கணும் திங்க் பண்ணுவாங்க. ஓகே. பட் இவர் பயங்கர ப்ராக்டிக்கல். இவர் சந்தோஷமாக இருக்கணும், இவருக்கு லைஃப் நல்லா இருக்கணும், இவருக்கு லைஃப்பில் எந்த ஒரு ப்ராப்ளம் வந்துடக்கூடாது, ஃபினான்ஷியலாக எந்த ஒரு ப்ராப்ளம் வந்துடக்கூடாது. எப்போவுமே தன்னோட லைஃப்பை வந்து ஒரு சேஃப்டி பண்ணிக்கணும், ஒரு சேவ் பண்ணிக்கணும். தன்னோட ஒரு ப்ராக்டிக்கலாக யோசிக்கிற ஒரு கேரக்டர். தான் மட்டும் நல்லா இருந்தால் போதும், அடுத்தவங்களை பற்றியான விஷயங்கள் எனக்கு தேவையில்லை. அவங்கவுங்க எப்படி இருந்தால் எனக்கு என்ன, எனக்கு நான் நல்லா இருக்கணும், எனக்கு என்ன நான் சேவ் பண்ணிவிடுவேன், எனக்கு நான் என்ன ப்ரொடெக்ட் பண்ணிக்கணும். பயங்கர பவர்ஃபுல்லான ஒரு கேரக்டர் எம்பரர். ஓகே. மேபி அவங்களுக்கும் ஃபாஸ்ட் லைஃப் கனெக்ஷனாக இருக்க சான்சஸ் இருக்குது. எல்லாருக்குள்ள ஒரு சிலருக்கு மேபி எனக்கு என்ன தோணுதுன்னா, மேபி இந்த ரிலேஷன்ஷிப்பில் காஸ்ட், ரிலீஜியன்ஸ் அதில் ஏதாவது உங்களுக்குள்ள டிஃப்ரென்ஸ் இருக்கலாம். இல்லைன்னா வந்து மேரேஜ் ஆன ஒரு பர்சன் கூட நீங்கள் டீல் பண்ணுறதா இருக்கலாம். இல்லைங்க சிங்கிள் பேரண்ட் உள்ள பர்சன், மேரேஜ் ஆன ஒரு பர்சனர் கூட டீல் பண்ணுறதா கூட இருக்கலாம். இல்லைங்க சிங்கிள் பேரண்டாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இன்னொரு விஷயம் என்னென்னா, எனக்கு என்ன தோணுதுன்னா, இந்த ஒரு பர்சனை விட நீங்கள் வந்து ஹையர் பொசிஷனில் உள்ள ஒரு கேரக்டராக இருக்கலாம். இந்த எல்லாருக்குள்ள ஒரு சிலருக்கு இந்த பர்சனை விட நீங்கள் நல்லா சம்பாதிக்கிற ஒரு கேரக்டராக இருக்கலாம். இந்த ஒரு பர்சனை விட நீங்கள் வந்து ஹையர் பொசிஷனோட கேரக்டராக இருக்கலாம். ஸோ எப்பவுமே உங்ககிட்ட ஆட்கள் வந்து சஜஷனுக்கு மேபி எல்லோரும் வந்து உங்களுக்கு ஒரு வேல்யூ இம்பார்ட்டன்ஸ் வீடியோ பார்க்குறவங்களுக்கு ஓகே. ஸோ வீடியோ பார்க்குறவங்களுக்கு எல்லோரும் உங்களுக்கு வேல்யூ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற ஒரு கேரக்டராக இருக்கலாம். ஸோ நீங்கள் ஒரு ஹையர் பொசிஷனில் இருக்கனால ஸோ உங்ககிட்ட நிறையவே ஒரு சஜஷனுக்காக உங்ககிட்ட வர வேண்டிய சுச்சுவேஷன் இருக்கலாம். எல்லாருக்கும் ஒரு சிலருக்கு. ஓகே. தென் இந்த ஒரு பர்சன் வந்து பார்த்திங்கன்னா பயங்கர என்ன சொல்கிறது, இவர் இருந்த இடத்துலையே எல்லாத்தையும் கொண்டு வரணும்னு நினைக்கக்கூடிய ஒரு கேரக்டர். அது ஒரு சில சினிமா எல்லாம் நம்ம பார்க்கும்போது தெரியும்ல, சில ஹீரோஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இருந்த இடத்துல இருந்தே எல்லாம் நடக்கணும்னு நினைப்பாங்கள்ல, அந்த மாதிரி ஒரு கேரக்டர் ஆகும். எல்லாமே தான் இருக்கிற இடத்துல எல்லாம் முடிக்கணும், எல்லாரும் என்ன தேடி வரணும். ஸோ அந்த மாதிரி ஒரு கேரக்டர் ஆகும். இவரோட ஃபேஸ் பார்த்து ஒன்றும் கண்டுபிடிக்க முடியாது. இவர் எமோஷ்னலாக பேலன்ஸ் பண்ண ஒரு தெரிஞ்ச கேரக்டர். இவரோட ஃபேஸ் பார்த்து இவருக்கு லைஃப்பில் இவ்வளோ ப்ராப்ளம் இருக்குது, இவர் சந்தோஷத்தில் இருக்காரா இல்லைன்னா ஒரு பெயின்ஃபுல்லான சுச்சுவேஷன் இருக்கிற ஒன்றும் கண்டுபிடிக்க முடியாது. ஓகே. பூமி வந்து இடிஞ்சு விழுந்தாலும் அவர் அதே இடத்துல தான் இருப்பார். அந்த மாதிரி ஒரு கேரக்டர். ஃபுல்லாக ஈகோ, ஆட்டிடியூட், நான் நினைக்கிறத நடக்கணும், நான் சொல்கிறத எல்லோரும் கேட்கணும், எல்லோரும் என்னோட கண்ட்ரோலில் இருக்கணும், நான் இப்படி தான் இருப்பேன் அப்படின்னு ஒரு ரூல்ஸ் போட்டு ஒரு கேரக்டர். நான் இப்படி தான் இருப்பேன், முடிஞ்சால் வாங்க, இல்லைங்க போயிட்டே இருங்க, நான் என்னோட கேரக்டர் நான் யாருக்காகவும் மாற்றிக்க மாட்டேன். ஸோ அந்த மாதிரி ஒரு பிடிவாதமான ஒரு கேரக்டர். கரண்ட் சுச்சுவேஷன் இந்த ரிலேஷன்ஷிப் ஒரு செப்பரேஷனில் தான் இருக்குது. காரணம் என்னென்னா, இந்த ஒரு பர்சன் இந்த ரிலேஷன்ஷிப்பை விட்டு மூவ் ஆகி எல்லாருக்குள்ள ஒரு சிலருக்கு 2 months ஆகிட்டு, இன்னொரு சிலவங்களுக்கு வந்து 6 months மூவ் ஆன் ஆகிட்டு. மேபி இந்த ஒரு பர்சன் ஃபினான்ஷியல் ப்ராப்ளத்தினால இந்த ரிலேஷன்ஷிப் விட்டு மூவ் ஆன் ஆகிட்டு போயிருக்கலாம். இன்னைக்கு இல்லை ஒரு சிலவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த பர்சன் இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஃப்யூச்சரில் நினச்சி மூவ் ஆன், மேபி மேரிட்டல் அஃபேரான ரிலேஷன்ஷிப்பாக இருக்கிற பட்சத்தில் இந்த ஒரு பர்சன் இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒரு கிளாரிட்டி இல்லை. ஒரு ஃப்யூச்சரில் எதுக்கு நான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், எதுக்கு நான் எஃபோர்ட் கொடுக்கணும், அதுதான் ஃப்யூச்சரில் இல்லை, நான் எதுக்கு என்னோட எனர்ஜியை போட்டு ஸ்பாயில் பண்ணணும்னு சொல்லிட்டு இவர் மூவ் ஆன் ஆகிட்டு. ஓகே. பட் இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 110% நீங்கள் எஃபோர்ட் கொடுத்துட்டு டெடிக்கேட்டடாக நின்றுட்டு உண்டு. இந்த ஒரு பர்சனுக்கு ஃபினான்ஷியலி ஹெல்ப் பண்ணிட்டு உண்டு. ஓகே. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த ஒரு பர்சனோட நீங்கள் ஹையர் பொசிஷனில் நீங்கள் இருக்கிறீங்க. ஸோ உங்ககிட்ட எப்போவுமே 4 பேர் சஜஷனுக்கு வருவாங்க, ஐடியா கேட்க வருவாங்க. ஸோ அந்த ஒரு பொசிஷனில் உள்ள ஒரு கேரக்டர் நீங்கள். இந்த ரிலேஷன்ஷிப்புக்கு நீங்கள் 110% நீங்கள் டெடிக்கேட்டடாக நின்றுட்டு உண்டு. தென் ஃபினான்ஷியலி இந்த ஒரு பர்சன் நிறைய ஹெல்ப் பண்ணிட்டு உண்டு. அதே மாதிரி நான் இப்போ சொன்னேன்ல, நீங்கள் ஒரு ஹையர் பொசிஷனில் உள்ள ஒரு கேரக்டர், உங்களை சுற்றி எப்போவுமே 4 பேர் சஜஷனுக்கு வருவாங்க. பட் எஸ் நீங்கள் ஹையர் பொசிஷனில் உள்ள கேரக்டராகவே இருக்கலாம். பட் ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் வந்து சேஞ்ச் ஆகிட்டு உண்டு.
ஓகே. ஒரு ரிலேஷன்ஷிப்ன்னு சொல்லும்போது நீங்க ஒரு குழந்தை மாரி நீங்க மாறிட்டுண்டு. அதனால தான் உங்களுக்கு இவ்ளோ ப்ராப்ளம் வந்தது. எனக்கு என்ன தோணுதுன்னா, நீங்க ரொம்ப ஹையர் பொசிஷன்ல இருக்கிறீங்க, பயங்கர பவர்ஃபுல்லா இருக்கிறீங்கன்னு சொல்லிட்டு இந்த ஒரு பர்சன் உங்ககிட்ட லைட்டா அட்ராக்ட் ஆகி வந்திருப்பாங்க. பட் இந்த ஒரு பர்சன் உங்க லைஃப்ல வந்தது நீங்க என்ன பண்ணணும், உங்கள மறந்து. உங்களே மறந்து நீங்க ஒரு குழந்தைத்தனம், ஒரு சைல்டிஷா நீங்க பிஹேவ் பண்ணிப்பீங்க. பயங்கர இன்னசென்ட்டா பிஹேவ் பண்ணிருப்பீங்க. இந்த பர்சன் உங்கள நினைச்ச ஒரு விஷயம் வேற, நீங்க நடந்துக்கிட்ட விதம் வேற. ரிலேஷன்ஷிப்னு சொல்லும்போது நீங்க வந்து உங்களோட பிஹேவியர் சேஞ்ச் ஆகிருக்கும். உங்களோட ஒரிஜினல் கேரக்டர் நீங்கள் மறந்துருப்பீங்க. நீங்கள் அது வரைக்கும் பயங்கர பவர்ஃபுல்லாக இருந்தீங்க அப்படின்னா இந்த ரிலேஷன்ஷிப் பயங்கர பவர்ஃபுல்லாக நின்றுருப்பீங்க, ஹையர் பொசிஷனில் நின்றுருப்பீங்க. உங்களுக்கு நல்ல நேம் இருக்கலாம், ஃபேமிலி வைஸாக இருக்கட்டும், இல்லைனா சொசைட்டி வைஸாக இருக்கட்டும், நல்ல கெரியர் நல்ல நேம் உள்ள ஒரு பர்சனாக நீங்கள் இருக்கலாம். பட் இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்த பிறகு எல்லாத்தையும் வந்து நீங்கள் மறந்துட்டு நீங்கள் ஒரு ஹையர் பொசிஷனில் நீங்கள் இருக்கிறீங்க. அதை கூட மறந்துட்டு இந்த ஒரு பர்சன் பின்னாடி நீங்கள் சேஸ் பண்ணிட்டு 24/7 நீங்கள் சேஸ் பண்ணிட்டு உண்டு. ஓகே. ஸோ உங்களோட எனர்ஜி நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க, உங்களோட பவரில் நீங்கள் நிற்காமல் இந்த ஒரு பர்சனுக்கு வேல்யூ கொடுத்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நீங்கள் கீழே இறங்கி வந்துட்டீங்க, ரொம்ப கீழே இறங்கி வந்துட்டீங்க. அப்போ நம்ம 24 அவைலபிள்னு சொல்லும்போது அப்போ அவர் ஃபர்ஸ்ட் உங்ககிட்ட அட்ராக்ட் ஆகும்போது பயங்கர பவர்ஃபுல்லான ஒரு கேரக்டர், ஒரு ஒரு பவர்ஃபுல்லாக நின்று லைஃப்பில் எப்படி சாதிக்கிறாங்க பாருங்க, எப்படி லைட்டாக அட்ராக்ட் ஆகி வந்திருப்பாரு. இங்கே இவர் உங்கள் லைஃப்பில் வந்து நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க, எல்லாத்தையும் மறந்து எனக்கு லவ் தான் இம்பார்ட்டன்ட், ஸ்நேகம் தான் இம்பார்ட்டன்ட், நீங்கள் 24/7 அவைலபிளாக இருப்பீங்க. அப்போ இவரோட மனசில் நான் இவங்களை என்னவோ நினைச்சேன், பார்த்தா இவ்வளோ தானா இவங்க இவ்வளோ தானா, இந்த மாதிரி ஒரு சீப்பாக இவரோட மைண்டுக்குள்ளே தோணிட்டு உண்டு. ஓகே. ஸோ அதுக்கப்புறம் நம்ம 24 அவைலபிள் சொல்லும்போது நம்மளோட வேல்யூ பவர் யாருக்கு தெரியாதுல்ல, நம்மளோட இம்பார்ட்டன்ஸ் யாருக்கு தெரியாது. ஸோ இவர் என்ன பண்ணிட்டு இந்த ரிலேஷன்ஷிப் விட்டு மூவ் ஆன் ஆகிட்டு இவர் உங்களை சீப்பாக நினச்சிட்டு வேறு எதுவும் இல்லை. ஓகே. அட்ராக்ட் ஆகி வரும்போது பயங்கர பவர்ஃபுல் நினச்சா இவர் அட்ராக்ட் ஆகி வந்தது. தென் நீங்கள் வந்து 24 அவைலபிள் சொல்லும்போது பயங்கர ஸ்நேகமாக இருக்கிறீங்கன்னு சொல்லும்போது அப்கோர்ஸ் நீங்கள் இந்த பர்சன் நிறைய ஹெல்ப் பண்ணிட்டு உண்டு. நீங்கள் மென்டலி ஃபிசிக்கலி எமோஷ்னலி இந்த பர்சன் டவுனாக இருக்கிற டைமில் ஹெல்ப் பண்ணிட்டு உண்டு. ஃபிசிக்கலாக நிறைய ஃபினான்ஷியலாக கொடுத்து ஹெல்ப் பண்ணிட்டு உண்டு. ஸோ ஹெல்ப் பண்ணிட்டு உண்டு. ஓகே. பட் நம்ம ஒருத்தவங்கள்ட்ட இந்த ஓவராக அடிக்டட் ஆகும்போது, ஓவராக அட்டாச்மெண்ட் ஆகும்போது நம்மளை பற்றி எல்லா விஷயங்களையும் ஷேர் பண்ண ஆரம்பிச்சிடும். நம்மளோட ஒரிஜினல் கேரக்டர் அவங்க கூட இருக்கிறாங்க அந்த அதர் பார்ட்டர் வந்து கூட இருக்கிற நம்மளுக்கு மனசிலாக்க ஆரம்பிச்சிடுவாங்க. இவ்வளோ தானே நம்ம இவங்களை இன்னமும் நினச்சிட்டு வந்தோம், பட் இவ்வளோ சீப்பாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது நம்மளை பற்றி நம்ம மேலே இருக்கிற வேல்யூ போயிடுச்சு அந்த இடத்துல. ஓகே. நம்ம என்ன நினைக்கிறோம், ஸ்நேகத்தினால நமக்கு இம்பார்ட்டன்ட், நம்ம வந்து 110% ஸ்நேகம் கொடுக்கணும், நமக்கு லவ் தான் இம்பார்ட்டன்ட், ஸ்நேகம் தான் இம்பார்ட்டன்ட் நம்ம நினைக்கிறோம். பட் நம்மக்கிட்ட இருக்கிற பார்ட்னர் அதே மாதிரி நினைக்கணும் இல்லை, நம்ம தான் காதல் இம்பார்ட்டன்ட், ஸ்நேகம் இம்பார்ட்டன்ட் நம்ம நினைக்கிறோம். பட் அவங்க பயங்கர ப்ராக்டிக்கலாக இருக்காங்க. பணம் தான் இம்பார்ட்டன்ட், ஓகே, கெரியர் தான் இம்பார்ட்டன்ட், சொசைட்டி தான் இம்பார்ட்டன்ட், ஃபேமிலி தான் இம்பார்ட்டன்ட் இருக்கிற பட்சத்தில் நம்ம ஸ்நேகத்தை கொடுத்து என்ன பண்ணுறதுக்கு? ஓகே. ஸ்நேகங்கிறது 2 பக்கமும் இருக்கணும்ல. ஒரு பக்கம் ஸ்நேகத்தை வச்சுட்டு ஒன்றும் பண்ண முடியாது, புரியுதுல்ல. நம்ம தான் ஸ்நேகம், லவ் இம்பார்ட்டன்ட், காதல் இம்பார்ட்டன்ட் நம்ம நினைக்கிறோம். பட் அதர் சைடு அப்படி கிடையாது. பயங்கர ப்ராக்டிக்கல். நான் நல்லா இருக்கணும், என்னோட லைஃப் நல்லா இருக்கணும், மேலே 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 என் லைஃப் போகிறதுக்கு எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் இருக்கணும். அவங்க பக்கம் ப்ராக்டிக்கலாக இருக்கிறாங்க. ஒரு ஆள் எமோஷ்னலும் ஒரு ஆள் ப்ராக்டிக்கலாக இருந்தும் ஒன்றும் பண்ண முடியாது. 2 ஈக்குவலாக இருக்கணும். ரிலேஷன்ஷிப் சொல்லும்போது 2 கை சேர்ந்து அடித்தா தான் சவுண்டு கிடைக்கும். ஓகே. ஆக்சுவலி நீங்கள் ஒரு பவர் ஆல்ரெடி நீங்கள் வந்து நான் சொன்ன மாதிரி நீங்கள் ஒரு ஹையர் பொசிஷன் உள்ள ஒரு கேரக்டர், உங்களுக்கு நல்ல நேம் சொசைட்டி வைஸாக இருக்கட்டும், நல்ல நேம் இருந்திருக்கு. நீங்கள் உங்களோட பவராக நின்றுட்டீங்கன்னா இந்த ஒரு பர்சன் உங்கள்கிட்ட அடிக்ட் ஆகிருப்பார். ஓகே. நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க, ஸ்நேகத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து, காதலுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நீங்கள் உங்களோட கேரக்டரை சேஞ்ச் பண்ணனால தான் இந்த ரிலேஷன்ஷிப் வந்து மேக்ஸிமம் செப்பரேஷன் ஆகிருக்கலாம் எல்லாருக்குள்ள ஒரு சிலதுக்கு. ஓகே. அது மட்டும் இல்லாமல் இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து நான் ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி இவர் ஒரு தான் இருந்த இடத்துல எல்லாம் நடக்கணும், இவரை சுற்றி ஆட்கள் இருக்கணும், இவரோட என்ன சொல்கிறது, எல்லாருக்கும் ரூல்ஸ் போடுறது, எல்லாரையும் கண்ட்ரோல் பண்ணி வைக்கிறது, எல்லாரும் டாமினேட் பண்ணி வைக்கிறது, இந்த மாதிரி ஒரு கேரக்டர் ஆகும். இதனால் இந்த ரிலேஷன்ஷிப் நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நடந்திருக்கு உங்களுக்கும் அவங்களுக்கும். ஓகே. இந்த ஒரு பர்சன் பிளாக்ல போடுறது, பிளாக்லேருந்து எடுக்கிறது, வர்றது போகிறது, மறுபடியும் பிளாக்ல போடுறது, பிளாக்லேருந்து எடுக்கிறது, இல்லைங்க ஸ்ட்ராங்காக ஒரு பவுண்ட்ரி செட் பண்ணுறது, எவ்வளோ அவங்களுக்கும் சின்ன ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா உடனே தூக்கி பிளாக்ல போடுறது. உடனே நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க, ஐயோ ஆள் பிளாக்ல போட்டுட்டா நீங்கள் வரமாட்டாங்கன்னு சொல்லிட்டு பயந்து நீங்கள் ஒரு மறுபடியும் ஓடி போகிறது.
மறுபடியும் நீங்கள் கெஞ்சி மறுபடியும் பாவம் பார்த்து பிளாக்லேருந்து எடுக்கிறது, மறுபடியும் பிளாக்ல போடுறது, இந்த ஒரு சுச்சுவேஷன் ரிலேஷன்ஷிப்பில் பார்த்துட்டு நடந்துட்டு இருக்கும். அப்படி இவர் பிளாக்ல போடலிங்க இல்லைங்க, ஸ்ட்ராங்காக ஒரு பவுண்டரி செட் பண்ணி வச்சிருப்பாரு. ரிலேஷன்ஷிப் ஒரு லிமிட்டாக நின்றுருப்பாங்க, அட்டாச்மெண்ட் இல்லாமல் நின்றுருப்பாங்க. ஒரு டிட்டாச்மெண்ட் இவர் நின்றுருப்பார், ஒரு பவுண்டரி செட் பண்ணி வச்சு, எனக்கு நான் யாருக்கிட்டே அடிக்ட் ஆகிடக்கூடாது, நான் யார்கிட்டே அட்டாச்மெண்ட் ஆகிடக்கூடாது, எனக்கு நான் தான் இம்பார்ட்டன்ட், நான் தான் பெரிய பவர்ஃபுல்லான ஒரு கேரக்டர், நான் யாருக்கு முன்னாடி தோற்று போயிடக்கூடாது, யாரோட என்ன சொல்லுது, ஒரு அன்புக்கோ ஒரு பாசத்துக்கோ என்னை யாருக்கிட்டேயும் போய் ஏங்கிடக்கூடாது, பிச்சை எடுத்துடக்கூடாது, அந்த மாதிரி நினைக்கிற ஒரு கேரக்டர். ஓகே, இவரை பொறுத்த மட்டும் நான் யார்கிட்டே போய் நின்று எனக்கு அன்பை கொடு காதலை கொடுன்னா கேட்டால் அது எனக்கு அவமானம். ஓகே, அதனால் எதுக்கு நான் அப்போ நான் அன்புக்கும் பாசத்துக்கும் அடிமையாக இருந்துச்சு, எப்போவுமே நான் பவர்ஃபுல்லாக நிற்கலாமே. ஸோ அந்த மாதிரி ஒரு கேரக்டர். இவர் இந்த ரிலேஷன்ஷிப்பை பற்றி ஈஸியாக மூவ் ஆன் ஆகிட்டு மேபி இந்த ரிலேஷன்ஷிப் வந்து செப்பரேஷனில் இருக்கும்போது சரி, இந்த ரிலேஷன்ஷிப் இந்த ஒரு பர்சன் மூவ் ஆன் பண்ணும்போது சரி, பயங்கரமாக நீங்கள் டவுன் ஆகிருப்பீங்க. எமோஷ்னலி, மென்டலி, ஃபிசிக்கலி பயங்கரமாக நீங்கள் டவுன் ஆகிருப்பீங்க. ஓகே, பட் அவருக்கு என்னைக்கும் டவுன் ஆகுறது கிடையாது. காரணம் என்ன, அவர் எப்பவுமே ரிலேஷன்ஷிப் அட்டாச்மெண்ட் நின்றுட்டு உண்டு. ஓகே, நான் சொன்ன மாதிரி இவர் அடிக்ட் ஆக போகிறது கிடையாது, அட்டாச்மெண்ட் ஆக போகிறது கிடையாது. பக்கா ப்ராக்டிக்கலாக ஒரு கேரக்டர். இவருக்கு ஸ்டார்டிங்லேயே தெரியும், மேபி மேரிட்டல் அஃபர்னு ஒரு ரிலேஷன்ஷிப் சொல்லும்போது இவருக்கு ஸ்டார்டிங்கில் தெரிஞ்சு ரிலேஷன்ஷிப்பில் ஒரு ஃபியூச்சர் கிடையாது. ஸோ தேவையில்லாமல் நம்ம வந்து அடிக்ட் ஆகிட்டோம், அட்டாச்மெண்ட் ஆகிட்டோம்னா நாளைக்கு வந்து ஃப்யூச்சர் இல்லை, நாளைக்கு வந்து ஒரு செப்பரேஷன் கட்டாயம் வரும். இந்த ஒரு செப்பரேஷனை நான் ஹர்ட் ஆவேன், இது என்ன பாதிக்கும். ஓகே, ஸோ அதனால் இவர் வந்து டிட்டாச்மெண்ட் நின்றுட்டு உண்டு. ஸோ அதனால் அவரால் ஈஸியாக மூவ் ஆன் ஆகி முடியுது. உண்மையாக ஒருத்தவங்க ஸ்னேகமாக இருந்தாங்கன்னா, அடிக்டாக இருந்தாங்கன்னா, அட்டாச்மெண்ட் இருந்தாங்கன்னா, இந்த ஒரு ரிலேஷன்ஷிப் அவங்களால மூவ் ஆன் ஆக முடியாது. இவர் ஈஸியாக மூவ் ஆன் ஆகிட்டு போகிறாங்கன்னா கண்டிப்பாக இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒரு அட்டாச்மெண்ட் இல்லை, டிட்டாச்மெண்ட் நின்றுட்டு உண்டு. பட் நீங்கள் அப்படி கிடையாது. மென்டலி, ஃபிசிக்கலி, எமோஷனலி பயங்கர நீங்கள் அட்டாச்மெண்ட் நின்றுட்டு உண்டு, பயங்கரமாக நீங்கள் டவுனும் ஆகிட்டு உண்டு. ஓகே, கரண்ட் சுச்சுவேஷனில் நீங்கள் லைட்டாக முகம் தெரிச்சிருக்கிறீங்க இந்த ஒரு பர்சன்கிட்டேருந்து. காரணம் என்னென்னா, உங்களுக்கு பார்த்து தழந்துன்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ உங்களுக்கு தழந்து இந்த ஒரு பர்சனோட கேரக்டரு, ஈகோ, ஆட்டிடியூட், பிஹேவியர், பிளாக்லேருந்து போடுறது, பிளாக்லேருந்து எடுக்கிறது, சுத்தமாக உங்களுக்கு ஒரு உங்களை சுற்றி ஆல்ரெடி நீங்கள் பயங்கர பவர்ஃபுல்லான கேரக்டர், உங்களை எல்லாரும் வந்து வேல்யூ கொடுப்பாங்க. பட் இந்த ஒரு பர்சன் மட்டும் உங்களுக்கு வேல்யூ கொடுத்துட்டுல. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது நீங்கள் தழந்து கரண்ட் சுச்சுவேஷனில் முகந்திரிச்சிருக்கிற சுச்சுவேஷன், ஒரு பர்சன் கிட்ட நீங்கள் முகந்திரிச்சிருக்கிற ஒரு சுச்சுவேஷன். ஓகே, ஸோ அது மட்டும் இல்லாமல் இதில் ஒரு சிலவங்க ஸ்பிரிச்சுவலி அவேக்கன் ஆகிட்டு உண்டு. ஓகே, முன்னாடி வந்து நான் சொன்ன மாதிரி பயங்கரமாக அந்த ஒரு பர்சன் உங்களை டவுன் ஆக்கிட்டு உண்டு. ஷோராக அந்த ஒரு பர்சன் உங்களை டவுன் ஆக்கிட்டு போயிட்டு உண்டு. கொஞ்ச நாள் நீங்கள் ஸ்ட்ரெஸ்லேயும் டிப்ரெஷன்லேயும் பயங்கர பெயின்ஃபுல்லான சுச்சுவேஷனும் வழியிலையும் வேதனையும் கடந்துட்டு உண்டு. நீங்கள் ஸ்பிரிச்சுவலி உங்களை யூனிவர்ஸ் ஸ்பிரிச்சுவலி அவேக்கன் பண்ணிட்டு உண்டு. ஏன்னா நமக்கு இந்த ஒரு கார்டு வந்து நமக்கு ஜட்ஜ்மெண்ட் ஒரு கார்டு வந்துருக்குது. அப்போ இந்த ரிலேஷன்ஷிப்பில் யூனிவர்ஸோட ஒரு ப்ரொடெக்ஷன்ஸ் இருக்குது, யூனிவர்ஸோட ஒரு இன்டர்ஃபரன்ஸ் இருக்குது இந்த ஒரு கண்டிஷனில். ஸோ யூனிவர்ஸ் வந்து உங்களை சேஃப் பண்ணிட்டு உண்டு, உங்களை வந்து ஸ்பிரிச்சுவலி அவேக்கன் பண்ணிட்டு உண்டு. மெடிடேஷன் பண்ணிட்டு இருக்கலாம் நீங்கள் கரண்ட் சுச்சுவேஷனில். ஸ்பிரிச்சுவல் வீடியோஸ் பார்க்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கலாம், கெரியரில் பயங்கரமாக ஃபோக்கஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கலாம். கொஞ்ச நாள் நீங்கள் இந்த ஒரு ரிலேஷன்ஷிப் செப்பரேஷன்லையும் டிப்ரெஷன்லையும் கடந்து நீங்கள் ஃப்ரெண்டு, பார்ட்டி, செலிப்ரேஷன் எதுவுமே நீங்கள் என்ஜாய் பண்ணாமல் எனி டைம் ஸ்ட்ரெஸ்லேயும் டிப்ரெஷன்லையும் இருந்திருக்கலாம். பட் இப்போ கரண்ட் சுச்சுவேஷன் அப்படி கிடையாது. நீங்கள் வந்து செல்ஃப் லவ் பண்ணுறீங்க, மெடிடேஷன் பண்ணுறீங்க, கெரியரில் பயங்கரமாக ஃபோக்கஸ் பண்ணுறீங்க, உங்களோட கெரியர் பயங்கரமாக க்ரோ ஆகிட்டு இருக்கு, உங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்க, செல்ஃப் லவ் என்ன கற்றுக்கிட்டீங்க, நீங்கள் யூனிவர்ஸ் கூட அட்டாச்மெண்ட் ஆகிட்டீங்க, உங்களுக்கு ட்ரஸ்ட் உண்டு. இந்த ஒரு பர்சன் மேலே உங்களுக்கு எந்த ஒரு ட்ரஸ்ட்டும் கிடையாது. ஏன்னா உங்களுக்கு இந்த ஒரு பர்சனை பற்றி ஸ்ட்ராங்காக தெரியும்னு நினைக்கிறேன். பூமி ரெண்டாக பிழந்தாலும் இவன் வந்து தன்னோட கேரக்டரை மாற்றிக்கவே மாட்டான்னு உங்களுக்கு ஸ்ட்ராங்காக தெரியும். ஸோ உங்களுக்கு நீங்கள் யூனிவர்ஸ் மேலே உங்களுக்கு ஒரு அட்டாச்மெண்ட் உண்டு. யூனிவர்ஸ் நீங்கள் ட்ரஸ்ட் பண்ணுறீங்க கரண்ட் சுச்சுவேஷனில். ஓகே, நான் வந்து ஸ்ட்ரெஸ்லேயும் டிப்ரெஷன்லேயும் கிடக்கும்போது எனக்கு என்ன ஹெல்ப் பண்ணது வந்து என்னோடய காதலோ இல்லைன்னா அந்த பர்சனோ கிடையாது. இப்போ வந்து நம்ம டைலாக் சொல்லுவோம்ல, ஆபத்தில் உதவுவரை நல்ல நண்பன்னு சொல்லுவோம். அப்போ பல தடவை இந்த ஒரு பர்சன் பிளாக்ல போட்டு எடுக்கும்போது நான் பல தடவை ஸ்ட்ரெஸ்லேயும் டிப்ரெஷனாக இருந்துட்டு உண்டு. பட் அந்த டைம் என்னை காப்பாற்றுறதுக்கு எனக்கு யாரும் வரல. இன்னைக்கு ஏதோ ஒரு மோட்டிவேஷன் கொடுத்து, எனக்கு ஏதோ ஒரு கைடன்ஸ் கொடுத்து என்னை வந்து இதுலேருந்து வெளியே கொண்டு வந்தது யூனிவர்ஸ் மட்டும்தான். ஸோ உங்களுக்கு யூனிவர்ஸ் மேலே ட்ரஸ்ட் உண்டு கரண்ட் சுச்சுவேஷனில். உங்களுக்கு இன்ட்யூஷன் பயங்கரமாக கைட் பண்ணுது, உங்கள் இன்ட்யூஷன் சொல்லுது, கரெக்டாக சொல்லி கொடுக்குது உங்கள் இன்ட்யூஷன். டோன்ட் வாரி, உனக்கு இது கண்டிப்பாக கிடைக்கும்.
வெயிட் பண்ணு, இந்த ஒரு பர்சன் சேஞ்ச் ஆவாங்க, உங்களுக்கு இன்ட்யூஷன் கேட் பண்ணுது. ஸோ உங்கள் இன்ட்யூஷனோட பேச்சு கேட்டு இவர் கேட்டது கரண்ட் சுச்சுவேஷன் முகந்திரிச்சிருக்கிறீங்க, பயங்கரமாக உங்களை ஃபோக்கஸ் ஆகுறீங்க. ஓகே, இந்த அதுக்கப்புறம் இந்த ஒரு பர்சனோட கேரக்டர் பார்த்தீங்கன்னா இவர் என்ன ஆகிட்டோன்னா, இந்த ஒரு செப்பரேஷன் இவர் என்ன ஆகிட்டோன்னா, இவர் பயங்கரமாக கேரியரில் ஃபோக்கஸ் பண்ணிட்டு உண்டு. புதுசாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கலாம், புதுசாக வேலைக்கு போயிருக்கலாம். இவருக்கு கெரியர்லேயே நிறைய ஆப்ஷன்ஸ் உண்டு. தென் ரிலேஷன்ஷிப்னு சொல்லும்போது அதுலேயும் நிறைய ஆப்ஷன்ஸ் மேபி இருக்கலாம். ஓகே, பவர்ஃபுல் கேரக்டர் சொல்லும்போது ஆப்ஷன்ஸ் இருக்கலாம். ஓகே, பயங்கரமாக கெரியர்லேயே நிறைய ஆப்ஷன்ஸ் உண்டு இவருக்கு. பயங்கரமாக கெரியரில் ஃபோக்கஸ், புதுசாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கலாம், இல்லைனா புதுசாக வேலை தேடி போயிருக்கலாம். பயங்கரமாக ஃபோக்கஸ் இவர். பட் நான் சொன்ன மாதிரி இவர் ஒரு பவுண்டரி செட் பண்ணி நின்றுட்டு உண்டு. ஓகே, அது ஒரு டயலாக் கூட இல்லை, தனக்கு தானே சூன்ய வைக்கிறதுன்னு சொல்லுவாங்கள்ல, தன்னோட லைஃப்பை வந்து வாழாமல், யாருக்கு விட்டு கொடுக்காம, யாருக்கு பிடி கொடுக்காம, தன்னோட ஈகோலையும் ஆட்டிடியூட்லேயும் தனக்கே சூன்ய வைக்கிறது சொல்லுவாங்கள்ல. இப்போ நான் ஒரு விஷயம் என்னென்னா, இவங்க இப்படி பிளாக்ல போட்டுட்டு ஒரு சைலண்டாக இருக்காங்கன்னா நல்ல பெயின் யாருக்கா இருக்கும்னு நினைக்கிறீங்க? யாரோட லைஃப் போயிட்டு இருக்குது, காலம் பொன் போன்றது. ஒவ்வொரு நாளும் இந்த ஒரு போஸ்டருக்கு ஈஸியாக விட்டுட்டு போயிட்டு இருக்காங்கன்னா காரணம் யாருக்கு இப்போ நஷ்டம்? அவங்களுக்கு தான் நஷ்டம். ஓகே, அதாவது தனக்கு தானே சூன்யம் வைக்கிறது, தன்னை தானே ப்ரொடெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. நான் போயிடக்கூடாது, நான் தோற்று போயிடக்கூடாது, என்னோட கேரக்டரை, என்னோட நேம் கெட்டு போயிடக்கூடாது, நான் வந்து பயங்கர எப்போவுமே நான் ஒரு பெரிய மலையாக தான் இருக்கணும், பெரிய பவராக தான் இருக்கணும், எப்போவுமே ஏன் கீழே தான் 4 பேர் வந்து இருக்கணும், நான் யாரு கீழே நிற்கக்கூடிய சுச்சுவேஷன் வந்துருக்கூடாது. தன்னை தானே ப்ரொடெக்ட் பண்ணுறாங்க. மெசேஜ் பண்ணிடக்கூடாது, கால் பண்ணிடக்கூடாது, அவைலபிள்னு காட்டிக்கக்கூடாது. ஒரு பவுண்டரி செட் பண்ணிவிட்டு அங்கே நிற்கிங்க தனக்கு தானே சூனியம் வச்சுட்டு. ஓகே, பயங்கரமாக உங்களை மறக்கிறதுக்கு, இந்த ரிலேஷன்ஷிப்பை விட்டு வெளியே வரதுக்கு பயங்கரமாக ஃபோக்கஸ் கேரியரில் 24/7 கேரியருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. ஓகே, தென் இந்த ஒரு பர்சன் ரிலேஷன்ஷிப்பில் ஃபீல் பண்ணுறாங்களா, உங்களை நினச்சி கஷ்டப்படுறாங்களா, வருத்தப்படுறாங்களா, அழுறாங்களா, ஏங்குறாங்களா, துடிக்கிற ஒன்றும் கிடையாது, மிஸ் பண்ணுறாங்க. ஓகே, மிஸ் பண்ணுறதுக்கான காரணம் என்னென்னா, அந்த ஒரு பர்சன் வந்து நான் சொன்ன மாதிரி பயங்கரமாக கேரியரில் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. இந்த ஒரு பர்சன் 4 இடத்துக்கு கேரியர் ரிலேட்டடாக அந்த ஒரு பர்சன் 4 இடத்துக்கு போக வேண்டியது இருக்கலாம், இல்லைன்னா ஃப்ரெண்டு, பார்ட்டி, செலிப்ரேஷன், இவருக்கு எங்கேயா போக வேண்டிய இடத்துல இருக்கலாம். ஓகே, பட் இவருக்கு எங்கே போனாலும் 1000 பேரோட கூட்டத்தில் இவர் போய் நின்னாலும் இவருக்கு ஒற்றப்பட்டு நிற்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. எமோஷ்னலாக இவரை வந்து ஃபுல்ஃபில்மெண்ட் பண்ணுறதுக்கு யாரும் இல்லைன்னு ஃபீல் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு தெரியும் பாருங்கள், 9 of Wands. இந்த ஒரு பர்சன் ஒரே ஒரு வாண்டை மட்டும் பிடிச்சி தொங்கிட்டு இருக்காங்க பாருங்கள். இதுதான் இவரோட கரண்ட் சுச்சுவேஷன். ஓகே, பயங்கர பவர்ஃபுல்லான கேரக்டர், தான் முக்கியம், தன்னோட ஈகோ தான் முக்கியம், ஆட்டிடியூட் தான் முக்கியம், தன்னோட பவர் தான் முக்கியம் நினைக்கிற கேரக்டராக இவர் இருக்கலாம். ஓகே, பட் இவரை சுற்றி எதுக்கு வாழ்கிறோம், நம்ம எதுக்கு இருக்கிறோம், ஒன்றும் தெரியாத ஒரு சுச்சுவேஷன். எதுக்கு இருக்கிறோம், எதுக்கு வாழ்கிறோம், நம்ம என்ன சாதிக்க போகிறோம், என்னத்தை நம்ம ஒன்றும் தெரியாத சுச்சுவேஷன். 1000 பேரோட கூட்டத்தில் பின்னாலும் ஒற்றப்பட்டு நிற்கிற மாதிரி, தன்னை புரிஞ்சுக்கிறதுக்கு, தனக்கு ஒரு எமோஷனல் சப்போர்ட் கொடுக்கறதுக்கு, தன்னை கொஞ்சிறதுக்கு, தன்னை கேர் பண்ணிக்கிறதுக்கு யாரும் இல்லாத சுச்சுவேஷன். மேபி 1000 பேர் இருக்கலாம், பட் அவருக்கு இன்னருக்குள்ள அவருக்கு ஃபீல் ஆகிற ஒரு விஷயம், எனக்கு யாரும் இல்லை, எனக்கு யாரும் நான் மட்டும்தான் அந்த ஒரு சுச்சுவேஷன். அதனால் இந்த ஒரு பர்சனுக்கு இவர் வந்து நல்லா புரிஞ்சுக்குவாங்க. இவர் சிலவங்க வந்து பாசம் இருந்தாலும் காட்ட மாட்டாங்கன்னு சொல்லுவாங்கள்ல, ஸோ அந்த மாதிரி ஒரு கேரக்டரை, இன்னும் காதலை விட முக்கியமாக எனக்கு ஈகோ தான் முக்கியம், ஆட்டிடியூட் தான் முக்கியம், தான் முக்கியம்னு சிலவங்களுக்கு ஒரு கேரக்டர் இருக்கும். அந்த ஒரு கேரக்டராக இவருக்கு. ஓகே, உங்கள் மேலே செப்பரேஷன் வந்துட்டு, செப்பரேஷன் வந்துட்டு, அந்த பர்சன் உங்களை மறந்துட்டுன்னா கேட்டால் மறந்துட்டு இல்லை. காரணம் என்னென்னா, நமக்கு 6 of Cups வந்திருக்குது. ஃபாஸ்ட் லைஃப் கனெக்ஷனாக இருக்கலாம். மேபி அவங்களுக்கும் இந்த ஒரு பர்சன் மிஸ் பண்ணுறாங்க. இவர் என்ன நினைக்கிறாருன்னா, எனக்கு எல்லாரும் என்னை சுற்றி எத்தனையோ பேர் இருந்து எனக்கு ஒற்றப்பட்ட மாதிரி இருக்குது, எனக்கு எமோஷ்னலாக ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கு எனக்கு யாரும் இல்லை. முன்னாடி இந்த ரிலேஷன்ஷிப் இருக்கும்போது எனக்கு ஒரு எமோஷ்னல் சப்போர்ட் இருந்த மாதிரி இருந்துச்சு. ஃபாஸ்ட்டில் நடந்த விஷயங்கள் மறுபடியும் என் லைஃப்பில் வந்தால் கொள்ளலாம். ஓகே, அதே மாதிரி நல்ல நல்ல மூமெண்ட்டாக என் லைஃப்பில் நீ வந்தால் கொள்ளலாம் திங்க் பண்ணுறாரு இவர். ஸோ அதனால் இவர் உங்களை ஸ்டாக்கிங் பண்ணுறாங்க. மேபி உங்களை செக் பண்ணலாம். அதான் சொன்னேன்ல, எம்பரர் வந்து யாருக்கு முன்னாடி தலை குறிச்சு நிற்க மாட்டாங்க. தன்னோட ஈகோ ஆட்டிடியூட்னாலையும் உங்களுக்கு மறைமுகமாக உங்களை செக் பண்ணிட்டு தான் இருக்காங்க. நீங்கள் நினைக்கிறீங்க இந்த ஒரு பர்சன் வந்து பூமி அவனுக்கு ஈகோ தான் முக்கியம், ஆட்டிடியூட் தான் முக்கியம், அவனோட அதுதான் முக்கியம், இவர் இருக்கக்கூடிய ஒரு கேரக்டராக நீங்கள் நினைக்கலாம். பட் அப்படி கிடையாது. அதான் சொன்னேன்ல, இவர் பண்ணுற விஷயம் வெளியே தெரிஞ்சிடக்கூடாது. இவரை யாரும் குறைச்சி இட போட்டுறக்கூடாது. இவர் உங்களுக்கே தெரியாமல் இவர் உங்களை ஸ்டாக் பண்ணிட்டாரு. ஏன்னா இவருக்கு உங்கள் மேலே ஒரு அடிக்ஷன் ஃபீல் ஆகிட்டு உண்டு.
கரண்ட் சுச்சுவேஷன் நான் சொன்னேன்னா நீங்கள் செல்ஃப் பண்ணிட்டீங்க, உங்கள் கெரியரில் ஃபோக்கஸ் பண்ணுறீங்க. ஸோ அதனால் இவருக்கு உங்கள் மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் மறுபடியும் அந்த ஸ்டார்டிங்கில் இவர் அந்த ஒரு இன்ட்ரெஸ்ட் நீங்கள் பயங்கரமாக நீங்கள் ஒரு ஹையர் பொசிஷனில் நீங்கள் நிற்கிறீங்க, பவர்ஃபுல் கேரக்டர் இவர் அட்ராக்ட் ஆகிட்டு வந்தார். ஓகே, நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க, இவர் வந்ததும் நீங்கள் பயங்கரமாக 24/7 அவைலபிள் ஆகிட்டு நின்றுட்டு உங்களோட வேல்யூவை நீங்கள் குறைச்சிட்டீங்க. ஸோ இவர் உங்களை விட்டு போயிட்டார். மறுபடியும் நீங்கள் ஸ்பிரிச்சுவாலிட்டிக்குள்ளே செல்ஃப் லோ பண்ணி மெடிடேஷன் பண்ணி உங்களை ஃபோக்கஸ் ஆகிற டைமில் இவர் மறுபடியும் அட்ராக்ட் ஆகுறாரு. அட்ராக்ட் ஆகுறதுனால தான் இவர் உங்களை ஸ்டாப் பண்ணுறாரு. ஓகே, இவருக்கு என்ன தோணுன்னா கரண்ட் சுச்சுவேஷனில் மேபி ஏங்கிட்டு இருக்காரு. என்னத்தை ஏங்கிட்டு இருக்காருன்னா நீங்கள் மறுபடியும் ஒரு கால் ஒரு மெசேஜ் பண்ணி எப்பண்டா வருவீங்கன்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. ஏன்னா அவர் வந்தால் தோற்று போயிடுவாராம். ஓகே, அவரோட வேல்யூ குறைஞ்சி போயிடுமா, அவரோட பவர் குறைஞ்சி போயிடுமா. ஸோ நீங்கள் இழிச்சு வாய்தானே, நீங்களா ஒரு கால் ஒரு மெசேஜ் பண்ணிட்டு போயிட்டு அவருக்கு கொல்லான்னு தோணுது. அவர் நீங்கள் ஆக்சுவலி ஒரு மனுஷனுக்கு ஒரு கேரக்டர் இருக்குது. அது என்ன கேரக்டர்னா 24/7 ஏங்குவாங்க. அவங்க கிட்ட ஒரு கால் வராதா மெசேஜ் வராதான்னு ஏங்குவாங்க. நம்ம அப்படி ஒரு கால் ஒரு மெசேஜ் பண்ணிட்டா எதுக்கு வந்தேன், ஏன் வந்தேன், உடனே தூக்கி பிளாக்ல போட்டுருவாங்க. இது ஒரு மனுஷன், இந்த ஒரு போஸ்ட் அந்த ஒரு கேரக்டர் ஆகும். ஓகே, நீங்கள் போன உடனே உங்களை மறுபடியும் பிளாக்ல போடவும் செய்வாங்க, பார்த்துக்கோங்க. ஏன்னா அந்த மாதிரி ஒரு கேரக்டர் இவர். ஓகே, பட் பயங்கரமாக மிஸ் பண்ணுறாங்க, உங்களை ரியலைஸ் பண்ணுறாங்க, உங்களோட வாலிபத்து மனசில் ஆகுது. கரண்ட் சுச்சுவேஷனில் உங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும்னு தோணுது இவருக்கு. பட் நம்ம ஸ்டார்டிங்கில் ஹெட்டிங் எப்படி வச்சோம், இந்த போஸ்ட்டுக்கு ஒரு கம்யூனிகேஷன் உங்களுக்கு வருமானு தான் நம்ம ஹெட்டிங் வச்சோம். பட் இந்த போஸ்ட்டு கிட்டது ஷோர் உங்களுக்கு ஒரு கம்யூனிகேஷன் இப்போதைக்கு வராது. காரணம் என்னென்னா இந்த ஒரு போஸ்ட் நீங்கள் வந்தால் கொள்ளலான்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, நீங்கள் வந்தால் கொள்ளலாம், நீங்கள் ஒரு கால் பண்ண மாட்டீங்கன்னா ஒரு மெசேஜ் பண்ண மாட்டேங்கன்னு ஏங்கிட்டு இருக்காங்க. தென் இன்னொரு விஷயம் என்னன்னா இந்த ஒரு போஸ்டர் கிட்ட உங்களுக்கு எந்த ஒரு காலும் மெசேஜ் வர மாதிரி எனக்கு தெரியல. பட் நமக்கு ஜட்ஜ்மெண்ட் ஒரு கார்டு வந்துருக்குது. ஓகே, இவர் எம்பராகவே இருக்கட்டும், பூமி இடிஞ்சு விழுந்தாலும் தான் மாற மாட்டேன்னு நினைக்கிற ஒரு கேரக்டராக இருக்கு. பட் யூனிவர்ஸ் உங்களுக்கு ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுப்பாங்க. இந்த ரிலேஷன்ஷிப் மறுபடியும் ஸ்டார்ட் ஆகும்னு யூனிவர்ஸ் சொல்கிறாங்க. கரண்ட் சுச்சுவேஷன் இந்த ரிலேஷன்ஷிப் எப்படி வேணாலும் இருக்கட்டு, இவர் உங்களை சூஸ் பண்ணுவார். ஏன்னா அவருக்கு தெரியும் உங்களை மாதிரி யாருமே இவர்கிட்ட உண்மையாக நின்றுட்டு 110% ட்ரூவாக நின்றுட்டுல. இவருக்கு நிறைய ஹெல்ப் மென்டலி ஃபிசிக்கலி எமோஷ்னலி நீங்கள் இவருக்கு ஹெல்ப் பண்ணிட்டு உண்டேன். ஸோ இவர் ஷோராக உங்களை ஃப்யூச்சரில் சூஸ் பண்ணுவார். தென் நமக்கு ஜட்ஜ்மெண்ட் ஒரு கார்டு வந்துடும். ஸோ நமக்கு யூனிவர்ஸ் கொடுக்குற மெசேஜ் என்னென்னா இந்த ரிலேஷன்ஷிப்பை கரண்ட் சுச்சுவேஷனில் எந்த சுச்சுவேஷனில் வேணாலும் இருக்கட்டும், இவர் எவ்வளோ பவர்ஃபுல் ஈகோ ஆட்டிடியூட்டை வச்சு இவர் எப்படி வேணாலும் நிற்கட்டும். பட் இந்த ரிலேஷன்ஷிப் மறுபடியும் க்ரோ ஆகும், மறுபடியும் ஸ்டார்ட் ஆகும், மறுபடியும் ஒரு நியூ பிகினிங் கிடைக்கும். மேபி கரண்ட் சுச்சுவேஷன் இந்த ஒரு போஸ்டர் கூட யூனிவர்ஸ் கிட்ட ப்ரேயர் பண்ணிட்டு இருக்கலாம், நீங்களும் ப்ரேயர் பண்ணிட்டு இருக்கலாம். ஓகே, ஸோ உங்களுக்கு இந்த போஸ்ட்டு கிட்டது உங்களுக்கு ஜஸ்டிஸ் கிடைக்குது, டோட்டலி யூனிவர்ஸ் கிட்டது உங்களுக்கு ஒரு ஜஸ்டிஸ் கிடைக்கும். ஓகே ஓகே தான் நமக்கு இங்கே இம்பார்ட்டன்ட் மந்த் பார்த்துடலாம். ஓகே, ஜனவரி இம்பார்ட்டன்ட், ஏப்ரல் இம்பார்ட்டன்ட், மே இம்பார்ட்டன்ட், ஜூன் இம்பார்ட்டன்ட், ஜூலை இம்பார்ட்டன்ட், ஆகஸ்ட் இம்பார்ட்டன்ட், நவம்பர் இம்பார்ட்டன்ட், நவம்பர் கிடையாது, செப்டம்பர் இம்பார்ட்டன்ட், செப்டம்பர். ஓகே, தென் இம்பார்ட்டன்ட் ஏஞ்சல்ஸ் நம்பர்ஸ் பார்க்கலாம். 444 இம்பார்ட்டன்ட், 666 இம்பார்ட்டன்ஸ். இந்த ஏஞ்சல் நம்பர் கண்டினியூஸ் தான் பார்க்குறதா இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ ரெசனேட் ஆகும். மார்ச் இம்பார்ட்டன்ட். ஓகே, மேபி இது லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம். தென் இம்பார்ட்டன்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா 1 இம்பார்ட்டன்ட், 3 இம்பார்ட்டன்ட், 4 இம்பார்ட்டன்ட், 5 இம்பார்ட்டன்ட், 6 இம்பார்ட்டன்ட், 7 இம்பார்ட்டன்ட், 8 இம்பார்ட்டன்ட், 9 இம்பார்ட்டன்ட், தென் 20 இம்பார்ட்டன்ட், 15 இம்பார்ட்டன்ட், ஓகே. ஸோ வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க. தென் புதுசாக வீடியோ பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளோட சேனல் கூட நீங்கள் லிங்க் ஆகி நிற்கும் போது உங்களோட எனர்ஜிங்க நமக்கு அப்டேட் ஆகும். ஓகே, ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.